நமக்காய் பாடுபட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு மணி மண்டபம். அஃப்ளிக்ஷன் பிகம்ஸ் அடோரேஷன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலர் 7ஆம் அத்தியாயம் 54 முதல் 60ஆம் வசனம் வரை. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து ஸ்தேவானை பார்த்து பல்லை கடித்தார்கள். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இன்றைய மனப்பாட வசனம் 1 பேதுரு 4ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனம். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். Rejoice in as much as you are partakers of Christ's suffering. பாடுகள் மனித வாழ்வில் வரும்போது முறுமுறுப்பும் மனக்கசப்பும் வருவது இயல்பு. வேறு சிலரது வாழ்வில் பாடுகள் மௌனத்தையும் மயான அமைதியையும் கொண்டு வருவதை காண்கிறோம். ஆனால் மனமகிழ்வோடும் மன துணிவோடும் பாடுகளை அணைத்து கொண்டால் பாடுகளே தொழுகையாகிவிடும். அதுதான் சீஷர்களுடைய அனுபவம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக அவமானப்பட்ட பொழுது அவர்கள் மகிழ்ச்சியினாலும் ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அநியாயத்தையும் அவமரியாதையையும் பொறுமையோடும் மகிழ்வோடும் சகிப்பது ஆராதனைக்கு சமம். இந்த கருத்தை அப்போஸ்தலன் பேதுரு தனது முதல் நிருபத்தில் 4 முதல் 4ஆம் அத்தியாயம் 14 முதல் 16ஆம் வசனங்களிலே மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டுக் கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நீங்கள் கிறிஸ்தவராயிருப்பதால் துன்புற்றால் அதற்காக வெட்கப்படக்கூடாது. அதுதான் ஆண்டவருக்கு புகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் கொண்டு வருவது என்று அவர் அழுத்தி கூறுகிறார். இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் அவரை கொலை செய்து விட்டோம் என்று கூறுவார்களாயின் கிறிஸ்து என்ன சொல்லுவார் தெரியுமா? சுகந்த வாசனையான பலியாக என்னை ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுவார். ஆம், கொலை செய்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தன்னை விட்டு கொடுத்தார். அது தன்னார்வமான அர்ப்பணிப்பு. பாடுகளை நாடுதல் அவருக்கு பரவசமான தொழுகையாயிற்று. His voluntary sacrifice became a glorious exaltation of his Father. பாடுபடும் போது நாம் எதிர்க்காமல் முறுமுறுக்காமல் இருந்தால் நம்மீது எரியப்படும் ஒவ்வொரு கல்லும் தேவனுக்கு ஏறெடுக்கப்படும் தூப கலசமாகும். பக்தன் ஸ்தேவான் மரிக்கும் போது மகிமையான தொழுகையுடன் பாடுகளை சகித்துக் கொண்டிருந்ததை காணலாம். தேவதூதன் முகம் போன்ற அவரது முகம், வானங்கள் திறக்கப்பட்ட நிலை, தேவ மகிமையின் தரிசனம்,
தேவனது வலது பக்கத்தில் சபையின் முதல் இரத்த சாட்சிக்கு இயேசு கிறிஸ்து அஞ்சலி செலுத்த எழுந்து நிற்கும் காட்சி மன்னிப்புடன் ஒப்பு கொடுத்த ஓர் இனிய மரணம். இந்த மெய்சில் இருக்கும் படப்பிடிப்பு தான் ஓர் புத்தியுள்ள ஆராதனை. வெண்ணுடை அணிந்த எண்ணற்ற தொழுகை கூட்டத்தினரை சந்திக்க நாம் இப்பொழுது பரமேறுவோம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? பதில் வருகிறது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். ஆகையால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 7ஆம் அத்தியாயம். விசுவாச வீரர்கள் பட்டியலை வாசிக்கும் போது வீர சாகசங்களை புரிந்தோரெல்லாம் ஒரு பக்கம், எபிரேயர் 11:33 முதல் 37. அதே நேரம் மேன்மையான உயிர்த்தெழுதலை எதிர்நோக்கி கொடூர மரணத்தை விரும்பி அணைத்துக் கொண்டவர்கள் மறுபக்கம். அவர்களை வாசிப்போம். எபிரேயர் 11:35 முதல் 37. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இதுதான் அடுத்த பக்கம். தங்கள் மீது விழும் கற்களை கடவுள் மீது விழும் பூக்களாய் பார்ப்போர் பாக்கியவான்கள். சீன நாட்டில் சுவிசேஷத்திற்காய் சிறைப்பிடிக்கப்பட்டு வதைக்கப்பட்ட போதிலும் தனது விசுவாசத்தை மறுதலிக்க மறுத்த பக்தன் வாட்ச்மேன் நீ 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இந்த வரிசையை சேர்ந்தவர். இவர்கள் எல்லாரும் தங்கள் மீது எரியப்படும் கற்களை வைத்தே மணிமண்டபம் கட்டுபவர்கள். They built sanctuaries with the stones pelted at them. பாடுகளை பாடலாக்குங்கள். Let your sufferings become your songs. Turn your worries into worship. விண்ணில் பிரதானியான நீர் பகைஞர்க்காகவே மண்ணில் இறங்கி மரித்தீர். நீர் வாழ்க இயேசுவே. விண்ணில் பிரதானியான நீர் பகைஞர்க்காகவே மண்ணில் இறங்கி மரித்தீர். நீர் வாழ்க 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 இயேசுவே. கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். மகா பெரிய தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு மாத்திரமல்ல, அவருக்காக பாடுகளை அனுபவிக்கவும் நீர் எங்களை அழைத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் மீது எரியப்படும் கற்களை வைத்தே மணிமண்டபங்கள் கட்டுகிற அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. எங்கள் மீது ஒருவர் கல்லெறிந்தால் அந்த கல்லை திருப்பி அவர் மேல் எரியாதபடி அந்த கல்லுகளை எல்லாம் சேர்த்து வைத்து உமக்கு தொழுகை கூடம் கெட்ட கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வாட்ச்மேன் நீ போன்ற பரிசுத்தவான்கள் எவ்வளவோ சித்திரவதைக்குள்ளான போதும் கூட கர்த்தாவே உம்முடைய சுவிசேஷத்திற்காக துணிந்து கடைசி வரை நின்று தங்கள் இறுதி மூச்சை விட்டார்கள். கர்த்தாவே, இன்னும் ஆங்காங்கே அவிதமாக இரத்த சாட்சிகளாக மடிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு ஒருவேளை இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வராவிட்டாலும் உமக்காக பாடுபடுவதற்கான மனம் எங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. பாடுகளை குறித்து நாங்கள் பயப்பட்டு ஓடிவிடாதபடி கர்த்தாவே, பாடுகளை எல்லாம் நாங்கள் பாடல்களாக்க கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று செபிக்கிறோம். அந்த பாணியிலே இன்று எங்களுக்கு தந்த இந்த நல்ல தியானத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாடுகளுக்கு பங்காளிகளாக்கினீரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய பாடுகளை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி தாரும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.